பறிச்சிடலாம். இப்போ முதல்ல பறிச்சதில் நிறைய மொட்டு இருந்துச்சுங்க, அதனால் அதோட பறித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இதில் மொட்டு முடிஞ்சிருச்சு. இதில் 3 ரோஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த குச்சியவே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். நான் கட்டரை எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன். இப்போ இதோட இதை வந்து கட் பண்ணிட போகிறேங்க. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நல்லா தளைஞ்சு வரும். பன்னீர் ரோஜாவுக்கு பக்கத்துலேயே ஒரு 7 days ரோஸ் வச்சுருக்கேங்க. அதுவும் இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு வருது. அப்புறம் டேபிள் ரோஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குட்டி குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து அடுக்கு மல்லிங்க. நல்லா இலையெல்லாம் உருவி விட்டதுக்கப்புறமா இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே அங்கங்கே அரும்பு கட்டுது பாருங்கள். ரோஸ் செடி தான் வச்சேன், ஆனால் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது. இந்த 7 இலை வேறு வந்துட்டுருக்கு. அதனால் இதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வைக்கலான் இருக்கேங்க. பட்டன் ரோஸ், இந்த பட்டன் ரோஸ் வந்து நிறைய பூக்கும் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அங்கங்கே நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மொட்டெல்லாமே நிறைய வச்சுருக்கு. இந்த மாதிரி நுனி கருகிட்டு வருது அப்படிங்கிறதால நான் அங்கங்கே எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி விட்டேங்க. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை ஒரு பாட்டில் தானாக முளைஞ்சது. அப்புறம் இந்த செடி வந்து சந்திரலேகா அம்மா சென்னையிலேருந்து கொடுத்தாங்க. நல்லா ஒயிட் கலராக பூக்கும். இது ரம்பை செடிங்க. இதுவும் என்னோடய ஃப்ரெண்டு சுமதி கொடுத்தது. சென்னையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம ஊர் செவ்வந்தி பூங்க. ஒரு ரோஜா செடி தான் இருக்குங்க. இது கொஞ்சம் நல்லா தளைஞ்சு வருது. வீட்டு தேவைக்கு புதினா வச்சுப்பேன். அப்புறம் இந்த ரோஸ் செடியுமே கொஞ்சம் காஞ்சிருந்துச்சு. தண்ணி ஊற்றி கிளறி விட்டோன்னே இப்போ கொஞ்சம் துளிர் விட்டு வருது. கரிசலாங்கண்ணி அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் இது வந்து எல்லாருமே இது கரிசலாங்கண்ணி கிடையாது, கிணத்து மேட்டில் முளைக்கிற செடி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுக்கு சங்குப்பூ இருக்குங்க. இன்றைக்கி சங்குப்பூ நிறைய பூத்துருக்குங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த செடி முகநூல் கொடுத்த நல நட்பு சுகுணாக்கா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேங்க. இலையை பறித்து வச்சாவே இந்த செடி வந்துடும்னாங்க. நானும் வீட்டில் கொண்டு வந்து வச்சு இப்போ அது பூவும் பூத்துருச்சுங்க, நிறைய மொட்டும் வந்திருக்கு. அப்புறம் ஒரு தொட்டியில் வெற்றிலை வச்சுருக்கோங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு பட்ரோஸ் செடியும் இருக்குது. அப்புறம் இது வந்து இருவாச்சி மல்லிங்க. எங்கள் சுந்தரி வந்து பதியம் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் துளசி ஓமவல்லி ரெண்டுமே பக்கத்தில் வச்சுருக்கேங்க. இந்த செடியோட இலை வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. இதை கசக்கி இந்த நீரை காலில் தேய்ச்சா கால் வலி குறையும்னு சொல்லுவாங்க. இந்த குண்டு மல்லிப்பூ செடி என்னோடய ஃப்ரெண்டு மகேஷ் திருச்சியிலேருந்து எனக்காக பதியம் போட்டு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் டைனிங் ஹால் பக்கத்தில் கொஞ்சம் ஓப்பன் விட்டுருக்கோங்க. அங்கே வந்து மணி பிளான்ட்டு, கொஞ்சம் குரோட்டன்ஸு இதெல்லாம் தான் அங்கே வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தாங்க இருக்கிற இடத்துல குட்டியாக ஒரு கார்டன் வச்சுருக்கோம். இதையெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இந்த பூவெல்லாம் தான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி பறித்த பூங்க. உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூ பறித்து சாமிக்கு வைக்கிறதுக்கு பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.